அண்மை செய்தி ஒன்று. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக செய்தி கூறுகிறது. இதுகுறித்து மத்திய உள்துறை செயலாளருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் கருத்து கேட்டு கடிதம் எழுதியிருப்பதாகவும் நாம் செய்திகளில் பார்த்தோம். செய்தி அறையில் செய்தியாளர் தியாகச்செம்மல் தயாராக இருக்கிறார். தியாகச்செம்மல், இதனுடைய அடிப்படை தகவல்களை முதல்ல சொல்லு. வெங்கட பிரகாஷ், தமிழக தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசிகன் உள்துறை செயலாளர் ராஜீவ் மெர்சிக்கு ஒரு கடிதம் ஒன்றை இன்றைக்கு எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையை அனுபவித்து வரக்கூடிய 7 பேரை விடுவிப்பதற்கான முடிவை, அதாவது மாநில அரசினுடைய முடிவை மத்திய அரசுக்கு தொடர்பு படுத்தக்கூடிய, மத்திய அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய வண்ணம் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த 7 பேரை விடுவிப்பதற்கான சிறப்பு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசானது நிறைவேற்றியிருந்தது. ஆனால் அந்த தீர்மானத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில், உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த நீண்ட வழக்கில் மாநில அரசுக்கு உரிமை கிடையாது என்ற அடிப்படையில் மத்திய அரசு தான் இதை முடிவு செய்ய வேண்டும், ஏனெனில் மத்திய புலனாய்வு அமைப்பு ஒன்று இதை விசாரித்திருக்கிற காரணத்தினால் என்று பல காரணங்களை முன்னிறுத்தி தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு சூழலில் சட்டப்பிரிவு 435 சிஆர்பிசியின் படி, 435 சிஆர்பிசியின் படி மாநில அரசு மத்திய அரசிற்கு இது தொடர்பான ஒரு, அதாவது இன் டியூ கன்சல்டேஷன் என்று அந்த சட்டப்பிரிவில் இருக்கும். அந்த அடிப்படையில் தற்போது எங்கள் முடிவு என்பது இந்த 7 பேரை விடுவிப்பதற்கான முடிவுதான், இதனை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்கிற அடிப்படையில் இந்த கடிதத்தை உள்துறை செயலாளருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் எழுதியிருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில், இந்த 7 பேர் விடுதலை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கடிதத்தை தமிழக அரசு உள்துறை செயலாளருக்கு எழுதியிருப்பது 7 பேர் விடுதலையில் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கலாம். ஏனெனில் இந்த ஆட்சி 2011ஆம் ஆண்டு அமைந்த காலகட்டத்தில் தான் 7 பேரது விடுதலைக்கான போராட்டம் என்பது தமிழகம் எங்கும் நடைபெற்று ஒரு மிகப்பெரிய அலை என்பது உருவாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழக அரசானது 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாக. அதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளிலும் தொடர்ச்சியாக இந்த 7 பேரை விடுதலை செய்வதற்கான உரிமை தமிழக அரசுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தமிழக அரசின் வாதம் என்பது செலுத்தப்பட்டு வந்தது. அப்படி ஒரு சூழலில் தான் தற்போது இந்த கடிதம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடிதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கடிதத்தில் மொத்தம் 7 அம்சங்களை தலைமைச் செயலாளர் பட்டியலிட்டிருக்கிறார். அந்த 7 அம்சங்களில் முக்கியமானதாக நாம் பார்ப்பது, நான் ஏற்கனவே சொன்னது போன்று, செக்ஷன் 435 of CRPC, the state government while exercising its power under section 432 of CRPC has to consult the central government. அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 432 பயன்படுத்தும் போது, குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 அடிப்படையில் மத்திய அரசிடம் ஒரு கன்சல்டேஷன், அந்த கன்சல்டேஷன் வார்த்தை ஒப்புதலா, அனுமதியா அல்லது வெறும் தகவலா என்கிற தனி விவாதமாக நடந்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த 435 பயன்படுத்தி தற்போது உள்துறை செயலாளருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியிருப்பது ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த வாதத்தை தான் தொடர்ச்சியாக தமிழக அரசின் தரப்பிலும் 7 பேர் விடுதலைக்காக போராடக்கூடிய அவரவர் வழக்கறிஞர் தரப்பிலும் வைத்து வந்தார்கள். தற்போது நமது இணைப்பில் அற்புதம்மாள் இருக்கிறார், பேரறிவாளர் அது தாயார், தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. செய்தியை பார்த்தங்கப்பா. அம்மா வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதாப்பா? கேக்குதா? அம்மா வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? சரி, கேக்குதுப்பா. நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது. அம்மா, தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் தமிழக அரசு 7 பேரையும் விடுதலை செய்வதற்கான முனைப்பில் தான் இருக்கிறது, இந்த தகவலை உங்களிடம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சட்டப்பிரிவுகளை காரணம் காட்டி ஒரு கடிதத்தை உள்துறை செயலாளருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் எழுதியிருக்கிறார். தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பா கேட்கறதுக்கு. என் பையன் பரோலுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் 1 மாசத்துக்கு மேல. ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவன் வந்து தான் கவனிக்கணும்னு நான் வேண்டுகோள் வச்சிருந்தேன் முதல்வர் அம்மாவுக்கு. அது இப்ப நடக்கும் அப்படின்னும் போது, விடுதலையே கிடைக்குதுன்னும் போது நான் இதை என்னன்னு சொல்றதுப்பா, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிப்பா. ஆனா வந்து அறிவிப்போட நிக்க கூடாதுப்பா, இவங்க 7 பேரும் வெளியே வரணும்ப்பா, சிறைக்கு வெளியா. ஏன்னா அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நாங்க ஏமாந்து இருக்கிறோம் இது மாதிரி விடுதலைன்னு சொல்லி, அது ரொம்ப எங்களெல்லாம் முடக்கி போட்டுடுச்சு. இனிமேலும் அது மாதிரி நடக்க கூடாது. விடுதலை
ஏற்கனவே தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் போட்டாங்க, அதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டது. ஆனா வழக்கிலையும் தொடர்ச்சியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்து வந்தார்கள். அப்படி ஒரு நிலையில இன்றைக்கு ரொம்ப தெளிவாக சட்டப்பிரிவுகளை சுட்டிக்காட்டி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நேரடியாக உள்துறை செயலாளருக்கு இதுதான் எங்கள் நிலை அப்படின்னு சொல்லி இருப்பது என்பது விடுதலைக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துவிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க அதை பார்க்கிறீங்களா? கண்டிப்பாப்பா. தமிழக அரசு செயல்பாட்டுல எனக்கு எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லப்பா. இவங்களை விடுதலை செய்யறதுல முனைப்பா அவங்க வாதாடினாங்க உச்ச நீதிமன்றத்துல, அது எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க 7 பேரை விடுதலை செய்யறதுல முதல்வரமா முனைப்பா இருக்கிறாங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இது மத்திய அரசு தான் முன்ன முட்டுக்கட்டை போட்டது, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் இவங்க விடுதலைன்னு அறிவிச்ச உடனே அவங்க எந்த முட்டுக்கட்டையும் போடாம மோடி அரசு இதுக்கு இணக்கமா ஒரு பதில சொல்லணும் அப்படின்றதுதான் என்னோட ஆவல், எல்லாரோட ஆவலும். இவங்களுக்கு விடுதலைன்னு அறிவிச்ச உடனே இவங்க வெளியே நிக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ப்பா. அதுதான்ப்பா எங்களுக்கு வேணும், அததான் நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப முக்கிய உணர்ச்சிசப்பட்ட நிலையில இருக்கீங்க. திரு கோவில்தாசன் அவர்களும் உடல்நிலை சரியில்லாத சூழல் இருக்காரு. பேரறிவாளர் பரவல்ல அவரை பார்க்கணும். மகன் எப்ப இந்த வாசத்திலே மெதிப்பான அவர் காத்துட்டு இருக்கிறாருப்பா. அவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல்ல ஒரு உணர்ச்சிசப்பட்ட நிலையில உங்களுக்கு இந்த கடிதம் ஓரளவுக்கு ஆறுதல் அளித்திருக்குன்னு நினைக்கிறோம். இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நான் அடுத்தடுத்த கட்டங்களை உங்களுக்கு சொல்றேன். தொடர்ச்சியாக இந்த 7 பேர் விடுதலை வழக்கில் வாதாடி வரக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பிரபு நம்மோட தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். பிரபுவிடம் பேசலாம். பிரபு வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பிரபு, இந்த வழக்கில் தொடர்ச்சியாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அப்படி அடிப்படையில் சில சட்ட விளக்கங்களை உங்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுல நம்ம தலைமைச் செயலாளர் சொல்லி இருக்கிற விஷயத்துல Section 435 of CRPC, the state government, while exercising its power under Section 432 of CRPC, has to consult the central government அப்படின்னு சொல்றாரு. இந்த கன்சல்டேஷன்ற வார்த்தை தான் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு பெரிய பிரச்சனையை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டு இருந்த வார்த்தையாக சட்டப்பிரிவில் பார்க்கப்பட்டது. இப்போது இந்த நிலைப்பாட்டை விளக்கும் இடத்திலும் இது சொல்லப்பட்டிருப்பது சட்ட ரீதியாக இந்த விடுதலைக்கு வலு சேர்க்குமா அல்லது மீண்டும் அது ஒரு விவாதத்துக்குள்ளேயே நின்று விடுமா? இல்ல, என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட 2 டிசம்பர் 2015 ஜட்மெண்ட்ல கன்சல்டேஷன் இஸ் அமௌண்ட் கன்கரன்ஸ்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க கன்சல்டேஷன்னா ஒரு கலந்துரையாடலோ இல்லைன்னா கருத்து பரிமாற்றமோ கிடையாது. நீங்க ஒப்புதல் வாங்கணும், அதுதான் பிரைமசி தான், யூனியனுக்கு தான் பிரைமசி இருக்கு, அதனால நீங்க ஒப்புதல் தான் வாங்கணும்னு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதை இப்ப முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இவங்க இப்ப இந்த அடுத்த மூவ், இந்த டெவலப்மெண்ட் என்னன்னா, இது என்னன்னா ஓகே கன்சல்டேஷன் கிடையாது, கன்கரன்ஸ் சொல்றீங்க. சரி, கன்கரன்ஸ் நம்ம நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க உங்களோட வியூஸை கொடுங்க. உங்களுக்கு இவங்க 24 ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க ஏன் விடுதலை செய்யக்கூடாது, இவங்க விடுதலை செய்யறதுனால வர்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற உங்க வியூஸை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இது ஒரு டெவலப்மெண்ட் தான். எப்படின்னா இப்படி இல்ல பிரபு, அப்படின்னா நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்க சொன்னதை தான் 7வது பாயிண்டா சிஎஸ் எழுதி இருக்கிறாரு. அதுல view that the word consultation used in section 435 of CRPC means concurrence, அதாவது ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது தமிழக அரசு இவர்களை விடுதலை செய்வதில் உறுதியாக இருக்கிறது, இந்த முடிவை நீ மத்திய அரசிடம் கைகளில் விட்டு விடுகிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா தமிழக அரசோட நிர்வாக உரிமையில இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் கீழே வர்றதுதான் இந்த ப்ரொசீஜர் கோடு. அந்த 435ல அவங்க கன்கரன்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணதுதான் அந்த ஜட்மெண்ட். ஆர்கியூ பண்ண கேஸ்ல தான் ஜட்மெண்ட் எதிராக வந்தது. இப்ப அந்த ஜட்மெண்ட் ஏன்னா இவங்களுக்கு என்ன இவங்களை விடுவிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில இது ஒரு டெவலப்மெண்ட். இப்ப இந்த 435லயே கூட கன்கரன்ஸுக்காக கூட நாங்க கேக்குறோம், உங்களோட பதில் என்னன்னு, வியூஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் கன்கரன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இவர்களை விடுதலை செய்வதில் நாங்கள் ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம், விடுதலை செய்வதை முடிவு செஞ்சுட்டோங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு கடைசி பாயிண்டா தான் அந்த கன்கரன்ஸ் விஷயத்தை போகும்போது தமிழக அரசு தன்னை இதிலிருந்து விலக்கி காட்ட முயற்சிக்கிறது. நாங்க விடுதலை செய்ய தயாராக இருக்கிறோம், ஆனால் மத்திய அரசின் முடிவுதான் விடுதலை தாமதப்படுத்துங்கிறத விலக்கி காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி எடுத்துக்கிறதுனா ஏன்னா இந்த 2 டிசம்பர் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான், அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாமே நடக்குது. இந்த 2 டிசம்பர் ஜட்மெண்ட் ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, நம்ம ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரொசீஜரல் கோட்ல இருக்கிற பவர்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். நாங்க எக்ஸ்க்ளூசிவா இதை மட்டும் தான் பாக்குறோம். கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸை டச் பண்ணல, 161 டச் பண்ணலன்னு சொல்லுது. அதனால மாநில அரசாங்கம் இது ஒரு நாள் இந்த 435 கன்சல்டேஷன் கன்கரன்ஸ்ன்ற டிஸ்கஷனுக்கு கொண்டு போறதுனால மட்டுமே அது இந்த பேர்டன்ல இருந்து தள்ளி போயிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 161ல அதுக்கு பவர்ஸ் இருக்கு,
அப்படின்றது பெருவாரியான லீகல் லிமினரிஸோட ஒப்பீனியனா இருக்கு. அது போக அது கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ்லயும் அது இருக்கு, ஜட்மெண்ட்லயும் இருக்கு. அதனால இது வந்து அவங்க உடனே ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படி செய்யறாங்கன்னு நம்ம பிராண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல எஸ்கேப் ஆகிறதுக்காக சொல்றாங்க, பிராண்ட் பண்ணணுங்கிற என்னோட நோக்கம் இல்ல. ஓரளவுக்கு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடியது. ஏன்னா தொடர்ச்சியாக இதில் யார் ஆர்வம் காட்டுகிறார் யார் காட்டலைங்கிறத அந்த வகையில பார்த்தா 2014 இருந்து இவங்க வந்து விடுதலை செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க விடுதலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து திருப்பி அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. மேபி அவங்க வந்து ஒரு விஷயத்தை இதில் பார்க்க முடியுது பிரபு, நீங்க சொல்ல மாதிரி அரசியலமைப்பு சட்டம் 161 அப்படிங்கிற பிரிவின் கீழ் மாநில அரசுக்கு அனைத்து அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கறத இந்த கடிதத்துல எந்த இடத்திலையும் தலைமைச் செயலாளர் குறிப்பிடவில்லை. அப்படி இருக்கும்போது சிஆர்பிசில எங்களுக்கு என்ன ஸ்டேக் அப்படிங்கறத விளக்குற நிலையில இந்த கடிதம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்க இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 161 அவங்களோட பவர்ஸ் எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு அவங்க யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இன்ஃபார்மலா கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப கோர்ட்ல மேட்டர் பெண்டிங் இருக்கும்போது அவங்களா வாலண்டியரா போய் நாங்க 161 பவர்ஸ்ல எங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு, இருந்தாலும் 435ல நான் உங்கள்ட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் கேக்குது, கன்கரன்சிக்காக கேட்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால இது ஒரு ஃபார்மல் லெட்டர். பட் அவங்க வந்து திருப்பியும் இதை பிரதிபலிச்சிருக்காங்க. என்னன்னா பிஜேபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தை போலயே இவங்களோட விடுதலையில ரொம்ப மிக கடுமையா எதிர்க்குது. அதை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்றதா ஒரு ப்ராசஸாவும் இதை எடுத்துக்கலாம். இல்ல ஒருவேளை வேற ஏதாவது கூட்டணி கலக்குகளுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக கூட இதை அவங்க முயற்சி பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம். பட் அவங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து எங்களோட டெசிஷன் ரிலீஸுக்கான எங்க டெசிஷன்ல எந்த மாற்றமும் இல்லை, நாங்க அதுக்கான எல்லா ஜஸ்டிபிகேஷனும் உங்க 7 பேருக்கு இருக்கு அப்படின்றத அவங்க திருப்பி ரீட்ரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. விடுதலை என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில் என்று தமிழக அரசு மீண்டும் ஒருமுறை சட்டமன்ற தீர்மானத்தில் தொடங்கி இன்றைக்கு இந்த தலைமைச் செயலர் கடிதம் வரைக்கும் சொல்லியிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இணைப்புல வந்து கருத்துக்களை போனதுக்கு நன்றி திரு பிரபு. வெங்கட், திரு வழக்கறிஞர் பிரபு சொன்னது போன்று எப்படி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விடுதலையை தமிழக அரசு வலியுறுத்தி இருந்ததோ அதே போன்று இன்றைக்கு இந்த கடிதம் என்பது மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட இந்த சட்ட சிக்கல்களில் மாநில அரசு ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. அந்த தெளிவான நிலைப்பாடு என்பது தொடர்ச்சியான நிலைப்பாடாகவே இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் ஒரு முகமாகவும் ஒரு கூடுதல் வலியுறுத்தலாகவும் தான் இந்த கடிதம் பார்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க குயில்தாசனை பற்றி சொன்னதை போல இந்த முடிவை தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்னர் எடுத்திருந்தால் நளினி தன் தந்தையாரை உயிரோடு இருக்கும் பொழுதே பார்த்திருக்க முடியும். தமிழக அரசு இப்போது மட்டும்தான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியுமா? இதற்கு சற்று முன்னரே இந்த முடிவை எடுத்திருந்திருக்க வாய்ப்பு உண்டா? வெங்கட், இதை முடிவு அப்படிங்கிற நிலைக்கு போக முடியுமா என்பதே வந்து எனக்கு ஒரு கேள்வியாக இதில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இது முழுக்க அதாவது 2/12/2015 ஆண்டு வெளியிடப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவு என்பது ஆர்டிகிள் 435 சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில், மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரித்த ஒரு வழக்கில், அதன் மூலமாக தண்டனை பெற்ற ஒரு வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்வது, தண்டனை குறிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மாநில அரசு தன் பரிந்துரையை வழங்கலாம். ஆனால் இறுதி முடிவை மத்திய அரசு தான் எடுக்கும். கன்சல்டேஷன் என்கிற வார்த்தைக்கு கன்கரன்ஸ் என்கிற வார்த்தை, அதாவது கலந்துரையாடல் என்பதற்கு ஒப்புதல் என்றுதான் பொருள் கொள்ள முடியும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பு தான் இந்த வழக்கில் தமிழக அரசு எடுத்து வந்த முயற்சிகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக சட்டமன்ற தீர்மானங்களை கூட சற்று பின்னுக்கு தள்ளி இருந்தது. அந்த நிலையில் தற்போது உங்களுடைய ஒப்புதலுக்கு நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம். எங்கள் நிலைப்பாடு என்பது நாங்கள் ஆரம்பத்தில் கொண்ட அதே நிலைப்பாடு தான். இவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை மத்திய அரசுக்கு இவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே வழக்கறிஞர் பிரபுவிடம் கேட்டது போன்று மாநில அரசு தன் நிலைப்பாடு இது என சற்று தெளிவாகவே தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்தில் உணர்ச்சி ரீதியாக பார்க்கப்படக்கூடிய இந்த 7 பேர் விடுதலையில் தன் நிலைப்பாடு இதுதான் என்று அறிவிப்பதன் மூலமாக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தனக்கான இருப்பு என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை காட்டி இருக்கிறது என்று நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இது முடிவு என்கிற நிலை என்பது ஏற்கனவே சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதே தமிழக அரசு முடிவை எடுத்துவிட்டது. ஆனால் இந்த முடிவை செயல்படுத்த முடியாமல் போவதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த கடிதம் தெளிவாக்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்போ எதிர்நிலை எடுத்து விமர்சிப்போர் சொல்ல முடியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தேர்தலுக்கானது, வாக்குகளை பெறுவதற்காக என்று விமர்சனங்களை வைக்கக்கூடும். அதில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கக்கூடும் செம்மல்? இது தேர்தலுக்கானது என்று முற்றிலுமாக அதை விமர்சிப்பது என்பது சரியானதாக இருக்காது. அதே சமயம் தேர்தலுக்கானது இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனெனில் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற அந்த 2011 ஆண்டு தான் இந்த 7 பேரது விடுதலை என்பது
தமிழகம் முழுவதும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு முக்கியமான போராட்ட களமாக மாறியிருந்தது. இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக நடைபெற்ற போராட்டங்களுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தை ஒருங்கிணைத்த போராட்டமாக இந்த 7 பேர் விடுதலை போராட்டம் இருந்தது. அப்போதுதான் தமிழகத்தில் மரண தண்டனை குறித்து பல தளங்களில் விவாதங்கள் நடைபெற்றன. மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலித்தன. அது படித்த மேல்தட்டு வர்க்கம் தொடங்கி ஏழை எளிய மக்கள் வரை அது குறித்த விவாதங்களுக்கு அவர்கள் முன்வந்தார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்போதே தமிழக அரசு என்பது ஒரு தீர்மானத்தை, தனிநபர் சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வந்து இது ஏகமனதாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. அதன் பின்பு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்ற போது கூட தன் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கொள்ளாமல் தொடர்ச்சியாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டே இருந்தது. அப்படி ஒரு சூழலில் அதன் தொடர்ச்சியாக இயற்கையான காலதாமதம் தான் தற்போது இந்த நிலைப்பாட்டிற்கு தமிழக அரசு வந்திருப்பதை காட்டுகிறது. ஆனால் அதே சமயத்தில் தேர்தல் நேரத்தில் இது வரக்கூடிய காரணத்தினால் அப்படி பார்ப்பதற்கான அப்படி விமர்சனங்கள் வருவதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படுகிறது. செம்மல், தமிழக அரசினுடைய முக்கியமான இந்த கடிதத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு விரைவில் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்த கடிதம் என்பது பதில் என்பது நேரடியாக கடிதம் மூலம் வழங்குவது என்பதை தாண்டி நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது தொடர்பான வழக்குகளில் என்ன நிலைப்பாட்டை கடந்த கால காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, ஒரே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்வது இது ஒரு ஐசோலேட்டட் கேஸ், இது ஒரு தனியான வழக்கு என்று பார்க்க முடியாது. தீவிரவாத தடுப்பு சட்டங்களில் வரக்கூடிய வழக்குகளில் இதுவும் ஒரு வகையான வழக்கு தான். இப்படி இவர்களுக்கு விடுதலை வழங்கும் பட்சத்தில் பிற மாநிலங்களில், குறிப்பாக காஷ்மீர் போன்ற மாநிலங்களில், வடகிழக்கு அசாம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டவர்களுக்கு விடுதலைக்கான குரல்களும் எழத் தொடங்கும் என்று பல காரணங்களை இரு அரசுகளும் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களில் வாதிட்டு வருகிறார்கள். மேலும் இது ஒரு சர்வதேச அளவில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது. தீவிரவாத செயல்தான், தீவிரவாத செயல்களுக்கு இப்படி வந்து மன்னிப்பு கொடுப்பது என்பது இயல்பான காரியம் அல்ல என்று ஒரு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மறுதரப்பில் ஒரு ஆயுள் தண்டனையை கடந்தும், அதாவது மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்று தெரியாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளையும் கழிக்கக்கூடிய மன உளைச்சலுக்கு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த 7 பேரும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைகள்லாம் தாண்டி தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரெமிட்டன்ஸ் என சொல்லப்படக்கூடிய தண்டனை குறைப்பு காலம்தான் என்று தொடர்ச்சியாக மரண தண்டனைக்கு எதிராக போராடக்கூடியவர்களும் தமிழக அரசின் சில வாதங்களில் கூட அந்த கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. இப்படி ஒரு சூழலில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்பது எவ்வளவு விரைவாக வருகிறது என்கிற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. பதில் என்பது அவர்களை விடுதலை செய்யலாம், தமிழக அரசு எடுத்திருக்கும் நிலைப்பாட்டோடு நாங்கள் ஒத்துப்போகிறோம் என்பது ஒரு பதிலாக இருக்கலாம், அல்லது தமிழக அரசு எடுத்திருக்கும் நிலைப்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதில் எங்கள் பழைய நிலைப்பாட்டை தான் நாங்கள் தொடருவோம் என்ற இரு வகையான பதில்களை கூடிய விரைவில் மத்திய அரசு தர வேண்டும் என்கிற கட்டாயம் மட்டும் தற்போது ஏற்பட்டிருக்கு. பொங்கலி செம்மல், இதை தேர்தலோடு தொடர்பு படுத்த கூடாது என்று சொல்லவும் முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்தை ஆளும் கட்சிக்கு இது தேர்தல் என்றால் பாரதிய ஜனதா காலூன்று நினைக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இது தேர்தல் தான். தேர்தலின் அடிப்படையில் அவர்கள் இதில் எந்த முடிவெடுத்தால் தமிழகத்தில் வாக்குகளை கவர முடியும்? ஏற்கனவே இதில் தமிழக பாரதிய ஜனதாவுக்கும் மேலிட பாரதிய ஜனதாவுக்கும் இடையே பல முரண்பாடுகளை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் இதில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் நேரத்தில் எல்லாம் மத்திய பாரதிய ஜனதா தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். குறிப்பாக மத்திய மூத்த பாரதிய ஜனதா தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சாமி தொடர்ச்சியாக ஒரு எதிர் நிலைப்பாட்டை இந்த வழக்கில் எடுத்து வருகிறார். விடுதலை செய்யக்கூடாது என்று பல கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அவர் விடுதலை வலியுறுத்தக்கூடிய அனைத்து தமிழக அரசு தலைவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்மோடு பழ நெடுமாறன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம் திரு பழ நெடுமாறன். வணக்கம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளருக்கு முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். 7 பேரை விடுவிக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக நீங்கள் கருதுவது என்ன? தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை நான் வரவேற்று பாராட்டுகிறேன். ராஜீவ் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 3, இந்த 4 மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்துவிட்டது. இந்த 7 பேரும் 24 ஆண்டு காலமாக சிறையில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்வின் வசந்த காலத்தை அவர்கள் சிறையில் கழித்து விட்டார். இந்த சூழ்நிலை அவர்களுக்கு தண்டனை விதித்த நீதிபதி குழுவின் தலைவராக இருந்த நீதியரசர் KT தாமஸ் கூட இந்த வழக்கில் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். புலன் விசாரணை செய்த அதிகாரிகள் பலரும் தாங்கள் தவறு இழைத்து விட்டதாக இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள்.
இந்த சூழ்நிலையில் 24 ஆண்டு காலம் சிறையில் இருந்ததை மனதில் கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு எழுதிய கடிதத்தை மத்திய அரசு மதிக்க வேண்டும். தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு மதிக்கவில்லை. இப்போது உள்ள பிரதமர் மோடியின் அரசு அதை மதித்து இந்த 7 பேரையும் உடனடியாக விடுவிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, அப்போ ஒத்துழைக்க வேண்டும்னா நீங்க சொல்றது இதுல அந்த குழப்பத்திற்கு ஒரு விடையை நீங்களே சொல்றீங்களோ? அதாவது மத்திய அரசு இதில் கருத்து சொன்னால் போதும் என்பதல்ல, முடிவையே சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா? முடிவை சொல்ல வேண்டும் இல்ல, ஒத்துழைக்க வேண்டும். எதுக்கு சொன்ன, தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு கொடுக்க வேண்டும், அதுக்கு சம்மதம் கொடுக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். கன்சல்டன்சியா அல்லது கன்கரண்டான்றதுல அந்த குழப்பம் இருக்கே, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? கன்சல்டன்சியா கன்கரண்ட் தேவையில்லை. தமிழக அரசு is giving only an information to the central government. இது இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் அதை செய்யலாம். மத்திய அரசுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார், அவ்வளவு. இல்ல, அப்படி இருந்திருந்தால் தான் ஏற்கனவே செய்திருக்க முடியுமே. இதுவரை செய்யவில்லை என்றாலே அதில் அந்த நீதிமன்றத்தின் சொன்னதன் அடிப்படையில் குழப்பம் இருக்குதுன்னு தானே பொருள். குழப்பம் நீதிமன்றத்தில் அவர்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கூட ஒரு குழப்பமான தீர்ப்பு அது. இவர்களை விடுதலை செய்ய வேண்டுமானால் மத்திய அரசின் ஒப்புதலோடு செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டார். அதுவே குழப்பமான தீர்ப்பு. தண்டனையை குறைக்கிற அதிகாரங்கள் மாநில அரசுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த 4 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அப்போது இருந்த கவர்னர் பாத்திமா பிபி அவர்களுக்கு இந்த 4 சார்பில் கருணை மனு தாக்கல் செய்தோம். அவர்கள் வழக்கை நடத்திய குழுவின் தலைவன் என்ற முறையில் சொல்கிறேன். அந்த வழக்கை இந்த 4 பிற்காலத்தில் நீதியரசராக இருந்த சந்துரு அவர்கள் அந்த வழக்கை நடத்தினார். வழக்கு என்ன தீர்ப்பு வாங்கப்பட்டது என்று சொன்னால், கவர்னருக்கு இதில் முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது. மாநில அமைச்சரவை என்ன பரிந்துரை செய்கிறதோ அதை கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கவர்னருக்கு முடிவு செய்கிற அதிகாரம் கவர்னருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ கிடையாது என்ற தீர்ப்பை வழங்கினார். சுதந்திரம் கிடைத்த குடியரசு ஆன பிற்பாடு இப்படி ஒரு தீர்ப்பு முதல் தடவையாக பெறப்பட்டது. ஆக மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்து விட்டது. அதன் அடிப்படையில் தான் அதற்கு பிறகு பல்வேறு மாநில அரசுகள் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை எல்லாம் விடுதலை செய்தார்கள், மரண தண்டனைகளை குறைத்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கும் வகையில் இப்போது மாநில அரசு செய்திருக்கிற இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். நன்றி திரு பழ நெடுமாறன் அவர்கள். தற்போது நமது இணைப்பில் மதிமுக பொதுச்செயலாளர் மக்கள் கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான திரு வைகோ இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் பல ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர் என்கிற அடிப்படையில் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். திரு வைகோ, வணக்கம். வணக்கங்க. தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய முக்கிய சாராம்சம், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி CRPC 435 கன்சல்டேஷன் என்றால் கன்கரன்ஸ் என்கிற அடிப்படையில் மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். எங்கள் நிலைப்பாடு அவர்களை விடுதலை செய்வதுதான். இனி உங்கள் நிலைப்பாடு என்ன என்கிற அடிப்படையில் இந்த கடிதம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? பொதுப்படையாக பார்த்தால் தமிழக அரசு 7 பேரையும் 25 ஆண்டுகளாக குற்றமற்ற அப்பாவிகளான நிரபராதிகளான இவர்கள் மனதளவிலே சித்திரவதைகளை தாங்கி அவர்கள் வாழ்வே இருண்டு போய்விட்டது. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் கருத்தை தெரிவித்து
இதற்கு உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டிருப்பது அவசியமில்லை என்று என்னுடைய கருத்து. அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவின்படி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த 161 அரசியல் சட்டத்தின் 72க்கு முரண்பட்டதல்ல. ஆனால் இதுவரை இந்தியாவில் இது பரீட்சித்து பார்க்கப்படவில்லை, இதற்கு பரீட்சை செய்து பார்க்கப்படவில்லை. ஒரு கூட்டாட்சி தன்மை இந்த நாட்டில் வேண்டுமென்றால், மாநிலங்களுக்கு உரிமைகள் வேண்டுமென்றால், இந்த விஷயத்தில் தமிழக அரசு எப்படி ஒரு மரண தண்டனையை குறைப்பதற்கு அரசாங்கமே முடிவெடுத்து ஆளுநர் பெயரால் அந்த உத்தரவை நிறைவேற்றுகிறதோ, அதுபோல 7 பேரை விடுதலை செய்கிறோம் என்று முடிவெடுத்து அந்த 161வது பிரிவை பயன்படுத்தியே அரசு தெரிவிக்கின்ற கருத்தை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளலாம். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் திருப்பி பழையபடி பரிசீலனை கருப்பலாம், அவ்வளவுதான். எனவே இவர்கள் ஒருவேளை 7 பேரை விடுதலை செய்ய நாங்கள் முன்வந்தோம், மத்திய அரசுக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று ஒருவேளை ஒரு விதத்திலே தாங்கள் முயற்சித்தோம், அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று காட்டுவதற்கான முயற்சியா என்று எனக்கு தெரியாது. நான் உள்ளர்த்தம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் மத்திய அரசு இதற்கு இசை அளிக்குமா என்று எனக்கு தெரியாது, இசை அளிப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் தமிழக சர்க்காரே 7 பேரை விடுதலை செய்யலாம். அவர்களுடைய முடிவை கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் மூலம் விடுதலை செய்ய உத்தரவிடலாம். அது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக மற்ற மாநிலங்களுக்கு அமையும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் தெரிவித்தது போன்று அரசியலமைப்பு சட்டம் 161 பிரிவின்படி எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்கிற விவரங்களை இந்த கடிதத்தில் எந்த இடத்திலும் தலைமைச் செயலாளர் குறிப்பிடவில்லை. ஆனால் சட்ட வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் அது தொடர்பான விளக்கங்கள் இதில் இல்லை, எங்களுக்கு கூடிய உரிமைகள் நாங்கள் விளக்கம் அளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அவர்கள் 7 பேர் விடுதலையை நோக்கி நகர்கிறார்கள் நினைக்கலாமா? அதாவது நளினிக்கு பரோல் கூட கொடுக்க கூடாது என்று இந்த 3 பேர் தூக்கு ரத்தாகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் பரோல் கொடுத்தால் விஐபிகள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி ஒரு அக்கிரமமான கருத்தை சொல்லி மரணப்படுக்கையில் கிடந்த அவரது தந்தையை பார்க்க கூட ஜெயலலிதா சர்க்கார் அனுமதிக்கவில்லை. ஆனால் தமிழ் உணர்வாளர்கள், இளம் தமிழர்கள் உணர்வை மதித்து அதற்கு பிறகு அவர்கள் 7 பேரை விடுதலை செய்வதாக அறிவித்தார்கள். இப்பொழுதும் கூட 166வது பிரிவை பயன்படுத்தி விடுதலைக்கு முன்வரட்டும். மத்திய சர்க்காருக்கு இப்படி எழுதி இதெல்லாம் ஒரு போக்கு காட்டுவது தேர்தலை மனதில் போட்டு ஒருவேளை ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம் என்பதனுடைய கருத்து. நன்றி திரு வைகோ. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு திருமாவளவன் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நான் செய்திகளில் சொன்னது போன்று தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளருக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது ஒரு சட்ட விளக்கத்தை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது என்று புரிந்து கொள்ளும் அதே வேளையில் அவர்கள் விடுதலையை நோக்கிய வாய்ப்புகளை சற்று வேகப்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்கள் பார்வை என்ன? தமிழக அரசு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியில் ஈடுபட்டால் மனப்பூர்வமாக வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் இடைவெளி விட்டு இப்போது அரசு இந்த முடிவை எடுத்திருப்பது, தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த முடிவை எடுத்திருப்பது ஏதேனும் அரசியல் ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆனாலும் கூட இந்த முயற்சியை நாம் வரவேற்கிறோம். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி சொல்லுவது, தமிழக அரசுக்கே இந்த அதிகாரம் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 161 படி அவர்களை விடுவிக்க முடியும், அதற்கான வாய்ப்பும் அதற்கான சூழலும் இங்கே நிலவுகிறது. ஆனால் ஏன் மீண்டும் மீண்டும் தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறது என்று விளங்கவில்லை. எதற்காக இந்த தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள்? 24-25 ஆண்டு காலம் அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நளினி அவர்கள் இந்திய சிறை வரலாற்றிலேயே 25 ஆண்டு காலம் ஒரு பெண்மணி சிறையில் இருப்பது நளினி மட்டும்தான். பெரும்பாலான கொலை வழக்குகளிலே, பெரும்பாலான வழக்குகளிலே ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 6 ஆண்டுகளில் 7 ஆண்டுகளில் பெண்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் அவர் ஏற்கனவே மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பெற்று நீண்ட காலமாக இருக்கிறார். அவரை கூட விடுவிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. எனவே காங்கிரஸ் ஆட்சியின் போது இவர்கள் கடிதம் எழுதினார்கள், இப்போது பாரதிய ஜனதா ஆட்சியின் போதும் கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி கடிதம் எழுதி காலம் தாழ்த்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல.
இப்போதும் நாம் கடிதம் எழுதுறது அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் மற்ற கடிதங்களுக்கும் இந்த கடிதத்துக்கும் ஒரு வேறுபாட்டை பார்க்க முடிகிறது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பில் CRPC 435 கன்கரன்ஸ்ங்கிற விஷயத்துக்கான புது விளக்கம் வழங்கப்பட்டது 2/12/2015. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நிலைப்பாட்டை அறிவிக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? அப்ப மற்ற கடிதங்களோட இதை ஒப்பிட்டு இது அரசியல் எப்படி சொல்ல முடியும்? உடனடியாக அதற்கு விடை சொல்லியிருக்க வேண்டிய, விளக்கம் சொல்லியிருக்க வேண்டிய தமிழக அரசு இவ்வளவு கால இடைவெளியை தந்தது ஏன் என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. உடனடியாக இதற்கு விளக்கம் அளித்திருக்கலாம், உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம், உடனடியாகவே இவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். காலம் தாழ்த்திவிட்டு இப்போது விளக்கம் அளிப்பதும் அல்லது அவர்களின் கருத்தை அறிவதற்கு முயற்சிப்பதும் நமக்கு பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துகிறது. இப்போதும் அவர்கள் அரசியல் ஆதாயத்தை பெற்றாலும் கூட பரவாயில்லை, அதனால் அவர்களுக்கு லாபம் கிட்டினாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. விடுதலை செய்வதும் அதைத்தான் வற்புறுத்துகிறோம். முதல்வருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. கவர்னருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 161வது உறுப்பை பயன்படுத்தி உடனடியாக அவர்கள் நேரடியாகவே விடுதலை செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி திரு திருமாவளவன், நன்றி இணைப்பில் வந்து கருத்துக்கள் பயந்துள்ளதுக்கு. அடுத்ததாக திரு பண்டோட்டி, அதிமுகவை சேர்ந்த திரு பண்டோட்டி ராமச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு பண்டோட்டி ராமச்சந்திரன் வணக்கம். வணக்கம். தற்போது தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றக்கூடிய 7 பேரை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் முடிவு என்ன என்கிற கேள்வியின் அடிப்படையில் இந்த கடிதம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை வரவேற்கக்கூடிய பலரும் காலதாமதப்படுத்தி தேர்தல் சமயத்தில் இதை வெளியிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று ஒரு மையப்புள்ளியோடு இதை வரவேற்கிறார்கள். அந்த மையப்புள்ளியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தேர்தலுக்கான நடவடிக்கை தானா? நான் அப்படி கருதவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவேயே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைதிகளாக இருப்பவர்களை விடுவித்தார்கள் என்பது ஊரறிந்த விஷயமாகும். ஆகையினாலே இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலே மத்திய அரசு CBI மூலம் இந்த வழக்கை விசாரித்து தண்டனை பெற்று தந்ததோடு சரி, கைதிகளை விடுவிப்பதும் விடுவிக்காதும் மாநில அரசினுடைய உரிமையாகும். அந்த உரிமையை பயன்படுத்தித்தான் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை விடுவித்தார்கள். அந்த உரிமையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து மாநில அரசுக்கு எதிராக, குறிப்பாக மத்திய அரசினுடைய சம்மதத்தை பெற்றுத்தான் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை பெற்றிருப்பதே அரசியல் சட்டத்திற்கு முரணானது, இயற்கை நீதிக்கும் எதிரானது. அந்த வகையில மாநில உரிமைகளையும் அது பாதிக்கக்கூடிய ஒன்றாகும். இருப்பினும் அது மத்திய அரசு ஏற்கனவே இதில் அந்த வழக்கை தொடுத்த காரணத்தினாலே அவர்களிடத்துக்கு தெரிவித்து விட்டு கைதிகளை விடுவிக்கலாம் என்ற அரசியல் நிலையை எடுப்பது அதுதான் சட்டபூர்வமானது என்று கருதுகிறேன். இதில் ஒரு கேள்வி வருகிறது. குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 படி வழங்கியிருக்கக்கூடிய புதிய மாற்றங்களுக்கு இசைவு தெரிவித்து இல்ல அதற்குட்பட்டு விளக்கங்களை அளிக்கக்கூடிய மாநில அரசு ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் 161 இருக்கக்கூடிய தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்திருக்கலாம். அதை ஏன் செய்யவில்லைங்கிற கேள்வி அரசு நோக்கி வைக்கிறாங்களே. அது அன்றைய அரசினுடைய நிலைமை. ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது மத்திய அரசினுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்கின்ற வகையில் உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. அது சரியான கருத்து அல்ல. ஆகவே அதை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு மறுசீராய்வு மனு தொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதாவது யார் குற்றம் சாட்டப்பட்டார்கள், எப்படி அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டன என்பது ஒரு பகுதி. தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அத்தனை கைதிகளும் ஒரே நிலைமைதான். அவர்கள் எந்த குற்றத்தின் அடிப்படையிலே வந்தார்கள் என்பது அல்ல. ஆகவே அந்த கைதிகளை விடுதலை செய்கின்ற உரிமை மாநில அரசுக்கு உண்டு என்பதுதான் நான் சொல்ல விரும்புவது. நன்றி திரு பண்டோட்டி ராமச்சந்திரன், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. தமிழக அரசு நாம் பேசலாம் செம்மல், தொடர்ந்து நாம் பேசலாம். தமிழக அரசின் இந்த முடிவுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கக்கூடும். தமிழக அரசின் முடிவு இதற்காக 25 ஆண்டு காலமாக போராடிய அந்த தொடர்புடையவர்கள், இயக்கங்கள், கட்சிகளின் பல்வேறு கோரிக்கைகள் இத்தனையும் இருக்கலாம். இதோடு இன்னொன்றும் இருக்கலாம். கடந்த மாதம் 24ஆம் தேதி தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பரோலில் வெளியே வந்த நளினி தமிழக அரசுக்கென்று உருக்கமான கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியாக அமைந்தது. அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதால் அதையும் ஒரு முறை பார்க்கலாம்.
வந்து 25 காலகட்டமா சிறையில் இருக்கிறேன். நானும் என்னுடைய மற்ற 5 எங்க கணவரும் அவர் தவிர 5 சகோதரங்களும் கூட சிறையில 25 வருஷமா இருக்கிறோம். நாங்க யாருமே எந்த குற்றமுமே செய்யாதவங்க. உண்மை இதுதான். இதை வந்து நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். எங்க கைகள் வந்து யாரோட ரத்தத்தாலே நினைக்கப்படவே இல்லை. எங்க கைகள் வந்து யாரையும் கொலவையும் செய்யல. அந்த அன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்து கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, இல்லைன்னா கருப்பா இருப்பாரா, இல்ல குள்ளமா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, எங்க யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நாங்க 25 வருஷம் அப்பாவிகளான நாங்க சிறையில இருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. அவ கல்யாண பருவத்தை அடைஞ்சிட்டா. அவளுக்காகையாவது எந்த தவறுமே செய்யாத என் குழந்தை என்ன பிரிஞ்சு ஏன் இருக்கணும்? முதலமைச்சர் அவர்கள் வந்து 7 பேரையும் விடுதலை செய்வாங்க. நான் முழுதா நம்புறேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் என்னை வாழ வைக்குது. மீண்டும் தியாகச்செம்மலிடம் வந்திருக்கிறேன். இப்ப 4 நூற்றாண்டு காலம் காலகட்டத்தில் காலத்தை கழித்தாலும் கூட சட்டம் என்ன செய்யுமோ அதைத்தான் செய்யும் என்று மத்திய அரசு குடும்பப்பிடியாக இருந்து வந்த நிலையில் தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் மனநிலை இதுதான் என்பதை நாம் உறுதியாக கொண்டோம் என்றால் பேரறிவாளன் தான் கேட்கும் பரோலுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று அவரும் எதிர்பார்க்கலாம் அல்லவா? நிச்சயமாக. அதாவது தமிழக அரசின் 7 பேர் விடுதலையில் எடுக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான முடிவுகளை வரவேற்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களிலும் அது ஒன்றாக இருக்கிறது. வெங்கட், பரோல் நளினிக்கு கேட்கப்பட்ட பரோலும் மிக காலதாமதப்படுத்தி தான் கொடுக்கப்பட்டது. பேரறிவாளன் பரோல் கேட்டு தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதி வருகிறார். புதிய தலைமுறைக்கு 2 முறை எழுத்து வாயிலாக அவர் பேட்டி எழுதியிருக்கிறார். அந்த பேட்டிகளில் கூட தனது உடல்நிலை பாதிப்பு குறித்தும் பரோல் கேட்டிருப்பது குறித்தும் பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்திருந்தார். மிக உருக்கமான கடிதங்களை அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார். பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் சிறை நிர்வாகத்துக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதி தனது கணவர், அதாவது பேரறிவாளனின் தந்தை குயில்தாசன் மிகுந்த மோசமான உடல்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை வந்து பார்க்க வேண்டும், ஒரே மகன் என்ற அடிப்படையில் இவர்தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் அந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருந்தன. இது குறித்தும் நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் வெங்கட். இனி அடுத்து இந்த கடிதங்கள் குறித்து நமது மூத்த செய்தியாளர் மகாலிங்கம் பேசுவார். அவர் தொடர்பார் வெங்கட். ராஜீவ் கொலை வழக்கில் 7 பேரை விடுவிப்பதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அது குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். செய்தி அறையில் செய்தியாளர் மகாலிங்கமும் இணைந்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றுள்ள பேரறிவாளன், முருகன், சாந்தன், நளினி, ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஆகிய 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் கருத்தை கேட்டு உள்துறை செயலருக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலர் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக அரசின் முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் புதிய தலைமுறை அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழக அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் மத்திய அரசின் கருத்தை கேட்க தேவையில்லை என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் முடிவு நல்லெண்ண அடிப்படையில் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 7 பேரை விடுவிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என பழ நெடுமாறன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்நிலையில் வேலூர் சிறையில் உள்ள பேரறிவாளன் புதிய தலைமுறைக்கு கொடுத்தனுப்பிய அந்த கேள்வி பதில் பகுதியை நாம் பார்க்க வைக்கிறோம். அதில் விடுதலை தொடர்பாக மாநில அரசின் முயற்சிகளை பாராட்டினாலும் மத்திய அரசு தனது போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது குறித்து நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் சில கேள்விகள் கேட்கலாம். மகாலிங்கம், இப்ப பேரறிவாளன் தன்னுடைய கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக வெங்கட், பேரறிவாளனிடம் நாம் சில கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மாநில அரசு மத்திய அரசு இந்த விடுதலை விவகாரத்தை எப்படி கையாள்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு அவர் அளித்திருக்கும் பதில் என்னவென்றால், நான் அப்படியே அவருடைய பதிலை வாசித்து காட்டுகிறேன். மாநில அரசை பொறுத்தளவில் எமது விடுதலையை மிகுந்த ஆர்வமுடனும் முழுமையான ஈடுபாட்டுடனும் கையாளுகிறது. மத்திய அரசினை பொறுத்தளவில் கடந்த காங்கிரஸ் அரசு உணர்ச்சி வசப்பட்டு கையாண்டது. தற்போதைய பாரதிய ஜனதா அரசும் அவ்வாறே கையாள்கிறது. மற்றபடி அரசியல் இல்லாமல் அல்லது அரசியல் கலக்காமல் இங்கு எதுவும் இல்லை. அது நீதிக்கான அரசியலா அல்லது அநீதிக்கான அரசியலா என்பதுதான் இங்கு சிக்கலே. 25 ஆண்டுகளாக அநீதியை சுமக்கும் எம்மை விடுதலை செய்யும் மாநில அரசின் முடிவு நீதிக்கானது எனில் அந்த அரசியலில் பிழை இல்லை என்று கருதுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மாநில அரசாங்கம் தொடர்ந்து தன்னுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து வருவதாகவும் அதற்கான முன்னெடுப்புகளை வைத்து வருவதாகவும், ஆனால்
அதற்கான உதவிகளை மத்திய அரசாங்கம் செய்ய மறுக்கிறது. குறிப்பாக அவர் சொல்லுவது, மத்திய அரசை பொறுத்தளவில் கடந்த காங்கிரஸ் அரசு உணர்ச்சி வயப்பட்டு கையாண்டது, தற்போதைய பாரதிய ஜனதா அரசும் அவ்வாறே கையாள்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் கடிதத்தில் கடிதம் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். இன்னொரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் விடுதலை விவகாரத்தில் மாற்றம் வரும் என எதிர்பார்த்தீர்களா என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்திருக்கிறோம். உறுதியாக மாற்றம் இருக்கும் என தாம் கருதியதாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே நான் படித்து காட்டுகிறேன் வெங்கட். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் முன்னெடுத்த சட்டப்படியான விடுதலை அறிவிப்பை அங்கீகரிப்பார்கள் என நம்பினேன். இருப்பினும் அந்த மாற்றம் உடனடியாக நிகழாவிட்டாலும் தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன், திருமதி நிர்மலா சீதாராமன், மாநில செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் என பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்கள் பலரும் எனது தரப்பு நியாயத்தை உணர்ந்து ஆதரவு குரல் தர முன்வந்திருப்பதும், அதே போல தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் கூட தற்பொழுது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதாகவும் அவர் தன்னுடைய கடிதத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். மேலும் பல்வேறு மாணவர் அமைப்புகள், பழக்குடியினர் அமைப்புகள், எனவே தமிழகம் முழுவதும் தமிழக அரசினுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு விடுதலை அறிவிப்பை உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு ஆதரவு அளிப்பதாகவே இருக்கும் ஒரு சூழ்நிலை பார்ப்பதாகவும் தனது கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சியின் நிலைப்பாட்டில் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நாம் இன்னொரு கேள்வியும் முன்வைத்திருந்தோம். தமிழக அரசு முன்பு நீங்கள் முன்வைக்கும் கேள்வி என்னவாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி முன்வைத்திருந்தோம். தமிழக அரசு என்பதை காட்டிலும் முதலமைச்சர் அவர்களிடம் எனது விண்ணப்பம், கோரிக்கை எல்லாம் ஒன்றுதான். இனியும் எமது குடும்பங்களில் உள்ள உறவுகளில் ஒன்றை இழப்பதற்கு முன்பு எமக்கு நீதி, விடுதலை வேண்டும். அவர்களை இழந்த பின் கிடைக்கும் விடுதலையில் எந்த பொருளும் இருக்கப் போவதில்லை. எனவே தயவு கூர்ந்து எமது விடுதலையில் உள்ள சட்டப்படியான நியாயத்தை மத்திய அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் புரிய வைத்து அரசியல் சாசன உறுப்பு 161 கீழ் எமது விடுதலையை தாங்கள் விரைந்து சாத்தியப்படுத்த வேண்டுகிறேன். அதற்காக அரசியல் வலிமையும் மனிதநேய எண்ணமும் தங்களுக்கு மட்டுமே உண்டு என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வெங்கட். அது மட்டுமல்லாது இந்த கடிதத்தில் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக 25 ஆண்டுகளாக பரோலில் கூட வராத ஒரு நிலையில் பேரறிவாளன் தற்பொழுது எதற்காக பரோல் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் என்பதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறார். மேலும் உடல்நலம் குன்றியுள்ளதற்கான காரணங்கள் என பல்வேறு விஷயங்களை அடுக்கி சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த மாநில அரசை பொறுத்தளவுக்கும் மத்திய அரசை பொறுத்தளவுக்கும் அவர் எது மாதிரியான கருத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளக்கமாக ஏற்கனவே பார்த்தோம். வெங்கட் மகாலிங்கம், இந்த கடிதத்தின் மூலமாக பேரறிவாளனினுடைய மனநிலை, அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த கடிதத்தை பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். அந்த கடிதத்தை படித்து பார்க்கும் பொழுது பேரறிவாளன் ஒன்றை மட்டும் தீர்க்கமாக எதிர்பார்க்கிறார், விடுதலை என்ற ஒரு வார்த்தையைத்தான். நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு கேள்வி ஒன்று நாம் எழுப்பியிருந்தோம். அதற்கான பதில் அதில் இருக்கிறது. அதற்கு அவருடைய உடல்நலம் மிகவும் குன்றியுள்ளதாகவும் மாத்திரை மருந்துகளோடு தாம் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். உடனடியாக தேவைப்படும் நேரத்தில் மருத்துவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நான் சுதந்திர மனிதன் அல்ல என்று அவரது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நீண்ட போராட்டம், அமைதியான முறையீடுகள், எனவே இதற்கு பிறகுதான் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் தொற்று நோயால் தான் தொடர்ந்து துன்பப்பட்டு வருவதாகவும் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் அனைத்தையும் கடந்து சுமந்து வாழ பழகி கொண்டேன் என்ற ஒரு மனநிலையை அவர் தற்பொழுது எட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து நீதிக்காக தாம் காத்துக் கொண்டிருப்பதாக ஒரு மனநிலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தன்னம்பிக்கை இழந்து விடவில்லை என்பதையும் இந்த கடிதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பூங்குழலி மகாலிங்கம், நீங்க இணைப்பிலே இருங்க. இது குறித்து மூத்த ஊடகவியலாளர் ஷியாம் அவரிடம் பேசலாம். சரி, இப்போ பேரறிவாளனுடைய கடிதம், சமீபத்தில் தன்னுடைய தந்தையினுடைய இறுதிச் சடங்கிற்கு வந்த நளினியினுடைய கோரிக்கை, இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக அரசு ஒரு முயற்சி எடுத்து இந்த மாதிரியான மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தமிழக அரசின் முயற்சி என்பது வரவேற்க தகுந்ததுதான். அதுபோக பொதுவாக இது போன்ற வழக்குகளிலே நீண்ட நாள் சிறையிலே இருக்கின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் இயற்கையாக விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு, ஆவல், ஆவா எல்லாமே. முதலிலே கன்விக்ஷன், அடுத்தது சென்டென்சிங், இப்போது ரெமிஷன் என்ற ஸ்டேஜிலே நாம் இருக்கிறோம். இப்போது அவர்கள் குற்றம் செய்தார்களா, குற்றம் செய்யவில்லையா என்ற விவாதம் இப்போது பொருத்தமானது இல்லை. இந்த ரெமிஷன் ஸ்டேஜிலே அவர்களுக்கான தண்டனை குறைப்பு, இவர்கள் 25 வருடம் சிறையிலே கழித்து விட்டபடியால் விடுதலை என்பதுதான் ஒரே குறைப்பாக இருக்க முடியும். ஆனால் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரெமிஷனை பத்தி தான் பேசணும்னு. ஆனா பேரறிவாளன் அந்த பதில்ல சொல்லி இருக்கிறது, எமக்கு விடுதலையும் வேண்டும், நீதியும் வேண்டும். இந்த விடுதலை இந்த அம்சத்தில் ரெமிஷன்ல மட்டும் நீதி கேட்கிறாரா, அல்லது நீதி வேண்டும்
இப்ப அநீதி நடந்திருக்கிறது, விடுதலை பெற்றாலும் நீதி வேண்டும் அப்படின்னு பொருளா? நமது நாட்டு சட்டத்திட்டப்படி உச்ச நீதிமன்றத்திலே முடிவான ஒரு விஷயத்திலே இனிமேல் நீதி கேட்க முடியாது. ரெமிஷன் கேட்கலாம், விடுதலை வேண்டும் என்று கேட்கலாம். நீதி வேண்டும் என்றால் அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, இதுவரைக்கும் கழித்த தண்டனை காலத்திற்கு பொருத்தமான நஷ்ட ஈடு வேண்டும் என்று கேட்பதாக அது முடிந்துவிடும். அதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கேட்கறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட காலச்சூழல் அப்படி கேட்க வைக்கிறது. எல்லாமே தேர்தலை நெருக்கியே பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இப்ப திடீரென்று இதை அறிவித்திருப்பதற்கு சற்று முன்னதாக அறிவித்திருக்கலாமே என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது. உங்கள் பார்வையில் இந்த அறிவிப்பு எப்படிப்படி அறிவிப்பல்ல இந்த முடிவு? பார்வையிலே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டிலே இது முடிவான ஒரு விஷயம். நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னவென்றால் மாநில அரசு மந்திரி சபையை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை மாநில ஆளுநருக்கு அனுப்பி அந்த தீர்மானத்திலே இந்த விடுதலையை நாம் கோர வேண்டும். அந்த ஆளுநர் திருப்பி எங்க போறார்? ஆளுநர் மத்திய அரசுக்கு தான் போவார். ஆனால் இது எப்படி இருக்கிறது என்றால் தலைமைச் செயலாளரின் ஒரு கடிதமாக இருக்கிறது. இது ஒரு சரியான வழிமுறையாக எனக்கு தெரியவில்லை. இரண்டு நடைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் என்றால் மாநில மந்திரி சபை கூடி போடுகின்ற தீர்மானம் என்பது கவர்னரை பைண்ட் செய்யும். கவர்னர் அந்த மந்திரி சபையின் தலைவர் என்ற முறையிலே அவர் மத்திய மந்திரி சபைக்கோ உள்துறை செயலாளருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ அனுப்பி கருத்து கேட்டு ஒரு முடிவு சொல்வார். ஆனால் இப்போது நடந்திருப்பது தலைமைச் செயலாளர் அளவிலான ஒரு நகர்வு, அதாவது அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு நகர்வு. அந்த அதிகாரிகள் எப்போதுமே தங்கள் நாற்காலிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் ஆலோசனைகள் வழங்கி கொண்டே இருப்பார்கள். இது ஒரு சரியான நகர்வாக எனக்கு படவில்லை. ஆனால் எனது விருப்பமெல்லாம் இவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்பது. இது அதிகாரிகளின் நகர்வு என்றால் என்ன? ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் அவர்கள் செய்கிற நகர்வு? ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் அசைந்து விட முடியுமா ஒரு ஆட்சியில? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு சரியான பாதையை அதிகாரிகள் காட்டுகிறார்களா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த பாதை இந்த மாநில கவர்னருக்கு அனுப்ப வேண்டிய வழி எல்லோருக்குமே தெரிந்த வழிதான். வைகோ அவர்களின் பேட்டியை நான் இப்போது வரும்போது உங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். அவர் கிட்டத்தட்ட இந்த கருத்தை தான் மனதிலே வைத்து கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால் சரியான முறையில் இது செய்யப்பட்டதா என்கின்ற ஒரு ஐயத்தை அவர் கூறுகின்றார். அது சரியான ஐயப்பாடு. திருமாவளவனும் கூட அதான் சொல்லியிருக்காரு. திருமாவளவனும் அதைத்தான் தேர்தல் ஆதாயத்தை பெற்றால் கூட பரவாயில்லைன்னு ஒரு வார்த்தையும் சொன்னாரு. நீங்க ஏதாவது அதுல சந்தேகிக்கிறீங்களா? தேர்தல் ஆதாயத்தை பெற்றாலும் இவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதிலே தமிழ் உணர்வுள்ள யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே நாம் தமிழீழ உணர்வாளர்களின் ஓட்டு சதவீதம் எவ்வளவு என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த கடிதம் என்பது இவர்கள் விடுதலைக்கு வழிவகுக்குமா என்றால் என் பார்வையிலே வழிவகுக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். வழிவகுத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைபவன் நானாகத்தான் இருப்பேன். சரியான நடைமுறை என்னவென்றால் மாநில மந்திரி சபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவதுதான் சரியான நடைமுறை. அப்போதும் மத்திய அரசு அதற்கு உடனடியாக செவி சாய்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இன்னும் உங்களை நான் கொஞ்சம் நெருக்கி கேட்கிறேன், எதுக்காக இந்த அறிவிப்பு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தலை நோக்கி அறிவிப்பு என்ன நடந்துச்சு? இன்னைக்கோ நேற்று ஏதாவது நடந்திருக்கா? நான் கேள்விப்படுவதெல்லாம் திமுக தேமுதிக உறவு என்பது கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. சுமார் 55-60 இடங்கள் அவர்களுக்கு என்றும் வருகிற உள்ளாட்சி தேர்தலிலே ஒரு 30% இடங்கள் என்றும் முடிவாகிவிட்டது. மாநில அரசுக்கும் இது தெரியும். எனவே அந்த பரபரப்பு வருவதற்குள் இந்த பரபரப்பை கொண்டு வந்து விடலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார். ஒரு நொடி. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயா. திரு இல கணேசன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? இணைப்பில் இடையூறு என்று கருதுகிறேன். நீங்க சொன்ன சந்தேகம் சாதாரண சந்தேகம் அல்ல. திரு இல கணேசன் இணைப்பில் இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதா ஐயா? கேக்குது கேக்குது. அந்த 7 பேரை விடுவிப்பதற்கு தமிழக அரசு முடிவெடுத்து கடிதம் எழுதியிருக்கிறதே, உங்கள் கருத்து என்ன? இது குறித்து இதுவரையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியோ எந்த இடத்திலும் விவாதித்து நாங்கள் ஒரு முடிவெடுத்ததாக நினைவில்லை. இப்பொழுது இந்த பிரச்சனை மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் கடிதம் எழுதி காரணத்தால் வந்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்த கடிதத்தின் அடிப்படையில் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து ஒரு விரிவான தீர்க்கமான முடிவு எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதுவரையில் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று தெரியாத அளவில் நான் என் கருத்தை சொல்ல விரும்பவில்லை. என் சொந்த கருத்து ஒரு கருத்து இருக்கிறது, அதை இப்போது சொல்வது பொருத்தமில்லை. ஆனால் உடனடியாக செய்ய வேண்டிய இந்த கடிதத்தின் மேல் இருக்கிற முடிவோடு கூட நிரந்தரமான ஒரு முடிவும் எடுத்தாக வேண்டாம். ஆயுள் தண்டனை என்றால் என்ன? அது எத்தனை ஆண்டு காலத்திற்கு? ஆயுள் முழுவதுமா அல்லது 14 ஆண்டு காலம் என்பது ஒரு மரபுதானா என்பதையும் முடிவு செய்தாக வேண்டும். அதோடு கூட ஒருவர் கருணை மனு கொடுத்தார் என்றால்
அந்த கருணாமணி குறித்து விசாரித்து அரசாங்கம் முடிவெடுப்பதற்கு கால என்ன? அந்த காலக்கெடு தாமதித்து அரசு செய்தால் அதனுடைய பழி அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு போய் சேர வேண்டுமா? ஒருவர் இரு தண்டனை அனுபவிப்பதா என்பது குறித்து எழுகின்ற விவாதங்கள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து சட்ட வல்லுநர்கள் தீர்க்கமாக ஒரு முடிவெடுப்பது இந்த வழக்குக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்து வழக்குக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. மத்திய அளவில் பாரதிய ஜனதாவில் ஒரு ஆளுமை செலுத்தத்தக்க மனிதர் நீங்கள். தீர்க்கமான முடிவை எதிர்பார்க்கிறீங்க. நீங்கள் விரும்பும் தீர்க்கமான முடிவு என்றால் என்ன? என்னுடைய கருத்து இந்த விஷயத்தில் வேறு மாதிரியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இதுல என்னதான் நீதிமன்றத்துல தூக்கு தண்டனை விதித்தாலும் கருணை மனு என்பதற்காக மனு கொடுத்து அதற்காக தாமதம் இழைத்ததுதான் பெரும் தவறு என்று கருதுகின்றேன். ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை என்பது உடனடியான மரணம் சம்பவிப்பது, ஆயுள் தண்டனை என்பது கொடுமையானது. அதை விட அதிகமான நாட்கள் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்து என் தனிப்பட்ட கருத்தாக சொல்ல வேண்டுமானால் இது கருணையோடு பரிசீலிக்க வேண்டிய கருத்து என்பது என் கருத்து. நிச்சயமாக. என்றால் இரண்டு அரசுகளுமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்தான் தங்களுடைய செயல்பாடுகளை அமைக்கின்றன என்று பேரறிவாளன் எமக்கு எழுதிய புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த பதில்களில் சொல்கிறார். என்றால் மத்திய அரசின், பாரதிய ஜனதா அரசின் உணர்ச்சி கூட பழைய விஷயத்தில் அந்த குற்றம் என்ற அடிப்படையிலே தான் இருக்கிறதா? அல்லது இப்ப நீங்க கூட வருத்தப்பட்டீங்க 25 ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டுமா என்று. இந்த உணர்ச்சிக்கு மதிப்பளிப்பதாக பாரதிய ஜனதா அரசு இருக்க வேண்டாம். இது என்னுடைய சொந்த கருத்து. கட்சி ரீதியாக இதுவரை இது விவாதித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆரம்பத்திலேயே பதிவு செய்து விட்டேன். மத்தியில் இப்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் முதலமைச்சரை இருக்கிறத கடிதம் பிடித்து சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கும். அது என்ன முடிவு என்பதை என்னாலும் சொல்ல இயலாது, கற்பனை செய்தும் சொல்ல இயலாது. நிச்சயமாக. ஆனால் இன்னொரு புறம் ஒரு நல்ல முடிவு எடுத்தால், அதாவது இங்கே பல கட்சிகள் இதற்காக போராடி இருக்கின்றன, தமிழர்களின் மனநிலையும் ஓரளவிற்கு 25 ஆண்டு காலம் சிறையில் இருந்து விட்டார்கள் என்று உங்களை போன்ற தமிழர்கள் அனைவரின் மனநிலையும் ஏறத்தாழ இதுவாகத்தான் இருக்கிறது என்ற பட்சத்தில் ஒரு வகையில் இது தேர்தலுக்கு கூட உதவும் என்றால் அதை செய்வதுதானே சிறப்பாக இருக்கும் என்று கூட கேள்வி எழலாம். உங்கள் கருத்து என்ன? இல்ல, இது பல அம்சங்கள், சட்ட அம்சங்கள் மாத்திரமல்ல. இதற்கு முன்பாக பொதுவாகவே நீதிமன்றங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பிரசிடென்ஸ் என்பதாக இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கலாம். இதற்கு முன்பாக இதைவிட கொடுமையான குற்றச்சாட்டுக்குட்பட்டவர்கள் நன்னடத்தின் காரணமாக அவருடைய காலத்திற்கு முன்னதாகவே விடுதலை செய்யப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கிறது. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு இல கணேசன். உங்களுக்கும் நன்றி திரு ஷியாம்.